ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. நமசூர்யாய. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணுறோம். அதாவது பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு. அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா. அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகள் தனியாக எல்லாமே முடிஞ்சது இப்போ தனியாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த 4 கிரகத்தை தவிர மற்ற 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா, 2.5 நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான், 1.5 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதம், இப்படியெல்லாம் மாதம் மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம். வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா கிரகங்கள் பயிற்சியானது 5 கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே. அப்படி வைத்து பார்க்கும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்கிறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி தான் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள், விரத நாட்கள், அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு தனித்தனியாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். என்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள், அதாவது மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிற பலன்களை தான் பார்க்குறோம். மாதத்துக்கு மாதம் கிரகங்கள் மாறும். இப்படி மாறும் பொழுது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆனி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டால் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசி. இந்த மாதத்தில் பலாபலன்களை பார்த்தோம்னா ராசிக்கு 2, 3, 4 ஒன்றும் இல்லை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு. அது ஒன்று தான் இடையூறு பண்ணும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வாரிசுகள் மூலம் பிரச்சனை, குழந்தைகளுக்கு உபத்திரவம், குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளுக்கு நோய் வாய்ப்படுதல், இல்லை அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படும். தாயார் தகப்பனாருக்கு உடல்நலக் கோளாறு, சொந்த ஜாதகத்தில் ராகு சரியில்லாமல் இருந்தால் சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார். நரம்பு கோளாறு, மென்சஸ் ப்ராப்ளங்கள், வயிறில் என்ன வேணாலும் பிரச்சனை வரும், கண் சம்பந்தமான நோய், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள்ங்கிறது ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி மிகச்சிறப்பு. வீடு மனை வாகனம் யோகம் போகம் பாக்கியம் இதெல்லாம் உண்டாகும். குறிப்பாக இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வகையான தொழில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் சம்பந்தமான தொழில், பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், வாகன சம்பந்தமான தொழில், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், டூரிஸ்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், காதல் கைகூடும், திருமண பாக்கியம் ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். வங்கி நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் இந்த துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், ரெண்டும் பண்ணலாம். 9ஆம் இடத்துல சூரியன் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு பேர், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ல் குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உண்டாகும். பலவிதமான நன்மைகள். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கலாம். சூரியன் குரு சேர்க்கை. பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இந்த மாதிரி வரித்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், மாவட்ட கருவூலங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், கலெக்டரேட் இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நிர்வாகத்துறையில் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட அனுகூலமான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். தகப்பனார் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும், நன்மைகள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல புதன். உத்தியோகஸ்தானத்திலே புதன், அதாவது உத்தியோக காரகன், தொழில் காரகன் அதிலேயே இருக்கார். தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். சுய தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் புதன் தான் அதுக்கு அதிபதி. சந்திரன் வீட்டில் புதன். கண்டிப்பாக ஒரு கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், நம்ம அட்வொகேட், நிதி நிறுவனங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு தொழில், எழுத்து தொழில், ஐடி கம்பெனி, ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும், நரம்பு கோளாறுகள் விலகும், அறுவை சிகிச்சை அப்படின்னு இருந்தால் வெற்றிகரமாக முடியும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூமி சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம்,
காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்கள் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 100% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. துலாம் ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:28 முதல் ஆனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 12:13 வரை சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் இளம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், இந்த பயிற்சி பலன்கள், தின பலன்கள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள், கருத்துக்கள் தான். இதில் இருக்கிறது 100க்கு 100% நமக்கு அப்படியே நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தினப்பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச்சிறப்பாக, தெளிவாக, துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.